மனங்களை வென்ற மார்க்கம் இஸ்லாம் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் பிறந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர், சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர், எல்லாவற்றுக்கும் மேலாக கேரளாவில், இன்றைக்கும் கூட கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுடைய ஆதிக்கம் அதிகம். அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திலேயே நெக்ஸ்லைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தில் ஆரம்ப காலத்தில் தலைவராக இருந்த ஒரு பிரபலமான ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறோம். இவருடைய பேர் டிஎன் ஜாய். அவருடைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா நீலகண்டதாஸ், தேவயானி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பெற்றோர்கள். 2015 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நஜ்மல் என் பாபு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயரை அவர் மாற்றிக்கிட்டார். டிஎன் ஜாய் அப்படிங்கிற இந்து மதத்தைச் சேர்ந்த கடவுள் மறுப்பாளராகிய கம்யூனிச இயக்கத்தினுடைய நெக்சலைட் இயக்கத்தினுடைய மாநில பொறுப்பில் இருந்த ஒருத்தர் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்? கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர், அல்லது கடவுளை எல்லாம் நாங்கள் மதிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிஸ்டுகளே தீவிர கம்யூனிஸ்ட்னு சொல்லக்கூடிய நெக்சலைட்டு, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனுடைய பின்னணின்னு ஒன்று இருக்க தானே செய்வோம். அவர் சொல்கிறார், இஸ்லாம் இந்த நாட்டில் கடுமையாக தாக்கப்படுது. இந்தியாவில் அது பாபர் மசூதி இடிப்பாக இருக்கட்டும், குஜராத் படுகொலைகளாக இருக்கட்டும், இதுதான் அவர் சிந்திக்க வைக்கிது. இப்போ முஸ்லீமாக இருக்கிறது சவாலாக இருக்கிற அந்த நாட்டில் ஏன் இந்த முஸ்லீம்கள் அதை அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு முஸ்லீமாகவே இருக்கிறாங்க? அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தான் அவர் யோசிக்கிறார். ஒரு புரட்சிகர கம்யூனிஸ்டாக இருக்கிறத விட ஒரு முஸ்லீமாக இருக்கிறது தான் புரட்சிகர ஒரு செயல் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். கம்யூனிசம்ங்கிறது புரட்சிகரமான ஒரு இயக்கம். கம்யூனிசத்துக்குள்ளேயே நெக்சலைட்டாக இருக்கிறது அதை விட புரட்சிகரமான ஒரு அமைப்பு. அதில் இருக்கிறத விட புரட்சிகரமான ஒன்று தான் முஸ்லீமாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர் உணர்றார். இந்த நாட்டில் இவ்வளவு கொடுமைகள் நடந்ததுக்கு பிறகு முஸ்லீம்கள் இருக்காங்க, அவங்க வாழ்கிறாங்க, மார்க்கத்தை விடாமல் கடைபிடிக்கிறார்கள். இப்போ இந்த சகிப்புத்தன்மை இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இது ஒரு கொள்கை அடிப்படையில் தானே இருக்க முடியும். அப்போ அது என்ன கொள்கை அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு, ஆய்வு பண்ணுறாரு, படிக்கிறாரு. அவர் ஏற்கனவே ஒரு எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர். இதை தாண்டி பல்வேறு பொது விஷயங்களில் ஒரு போராடக்கூடிய ஒரு போராளியாகவும் இருந்தவர். இதையெல்லாம் பார்த்து நம்மளை விட இஸ்லாம்ங்கிறது ஒரு போராளி குழு அப்படிங்கிறது, இஸ்லாம்ங்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஏதோ பள்ளிவாசலில் போய்ட்டு தொழுதுட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. இந்த உலகத்தில் நடந்த அநீதிகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவம் தான் இஸ்லாம். அதனால தான் ஒரு நெக்சலைட் இஸ்லாம் ஈர்த்திருக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ தத்துவங்கள் இருக்குது. இப்போ கிறிஸ்தவம் இருக்குன்னு சொன்னால் கிறிஸ்தவம் ஒரு ஆன்மீகம் மட்டும்தான். ஆன்மீகத்தை தாண்டி கிறிஸ்தவத்தில் எதுவுமே கிடையாது. அவங்க ஜீசஸை வணங்குறது, அது திரித்துவம், அது அந்த இதுக்குள்ளார ஆன்மீகத்துக்குள்ளார தான் அவங்க அது மாதிரி நிறைய ஆன்மீக கருத்துக்கள் உலகத்தில் இருக்குது. அதை பின்பற்றக்கூடியவர்கள் மதவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் வெறும் மதம் மட்டுமல்ல, மார்க்கம். மார்க்கம் அப்படின்னா எது ஒரு குடும்பவியல் சார்ந்ததா, சமூகம் சார்ந்ததானா, எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அதனால தான் ஐரோப்பிய நாடுகளில் பெண்களுக்கு விடுதலை நாங்கள் தான் கொடுத்துருக்கோம், நாகரிகத்தை நாங்கள் தான் கொடுத்துருக்கோம், நாங்கள் தான் சுதந்திரத்தை பெண்களுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களே சுதந்திரம், நாகரிகம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில், அதே மாதிரி புரட்சிகர அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் புரட்சிகர அமைப்புன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டில் இருந்து நாங்கள் அதை விட புரட்சிகரமான ஒரு அமைப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருன்னு சொன்னால் அதுதான் இஸ்லாம். இன்னொன்று பார்க்குறோம், ஏதோ முஸ்லீம்கள் கம்யூனிசத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம். ஏன்னா அது ஒரு புரட்சிகரமான அமைப்பில் எப்படி முஸ்லீம்கள் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்கிறது உண்டு. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், கம்யூனிசம் அறிமுகமான போது அந்த கம்யூனிசத்தை உருவாக்கியவர்களில் பல பேர் முஸ்லீம்கள் இருந்தாங்க. முகமது அலி, சஃபிக் ஜெத்திக்கி, இந்த மாதிரி எம்என் ராய், இவங்க கூட சேர்ந்து இந்த கம்யூனிசம் வருவதற்கு காரணமான ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலே முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க. கம்யூனிசம் கொஞ்ச காலம்தான் ஆகுது. ஆனால் கம்யூனிசம் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கம்யூனிசம் எதெல்லாம் சொன்னிச்சோ அதெல்லாம் செஞ்சது இஸ்லாம். நிறவெறிக்கு எதிரான கொள்கையை கொண்டது இஸ்லாம். அப்படி இந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் பல்வேறு கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க. பல்வேறு கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த கொள்கையில் படி நடந்தவர்கள் வெறும் பேரளவில் இல்லாமல்
தன்னுடைய வாழ்க்கையை அந்த கொள்கைகளுக்காகவே அர்ப்பணித்து கொண்ட பல பேர் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் வந்து எல்லாமும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு டிஎன் ஜாய் அப்படிங்கிற நஜ்மல் பாபு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மிக முக்கியமான ஒரு ஆதாரம். அது மட்டும் இல்லை, அவர் வேற ஒரு வேலையும் செஞ்சார். என்னன்னு சொன்னால், அவர் வந்து 2015 வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் 2013 அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுங்கோளூரில் இருக்கிற சேரமான் பெருமாள் பள்ளிவாசலில் ஒரு லெட்டர் எழுதுகிறார் அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு. ஒரு கால் நான் இறந்து விட்டால் என்னுடைய உடலை வந்து நீங்கள் இங்கே தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செய்தி வந்து அங்கே அவர் இறந்ததுக்கு பிறகு இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. அங்கே கேரளா திருவனந்தபுரத்தில் அவருடைய உடலை வந்து கொடுங்கோளூர் பள்ளி, ஏன்னா இப்போ சொல்லும் போது அவர் இறக்கலை, சொல்லி 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் சொல்லும் போது அந்த லெட்டர் கொடுக்கும்போது அவர் இந்துவாக தான் இருந்தார், இஸ்லாத்தை மனப்பூர்வமாக ஏற்றிருந்தார். அதுக்கப்புறம் இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அடையாளங்கள், இஸ்லாமிய அடையாளங்களையும் மாற்றிக்கொண்டு பெயரையும் மாற்றிக்கொண்டு 2 வருஷம் கழிச்சு தான் அவர் இறந்து போகிறார். இறந்து போனதுக்கு பிறகு அந்த பள்ளிவாசலில் அந்த அந்த அடக்கத்தலங்களில் சேரமான் பெருமாள், ஏற்கனவே வந்து சேரமான் பெருமாள் அப்படிங்கிற சேர மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய நினைவாக கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலுடைய அந்த அடக்கத்தலத்தில் அவர் அடக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, அவருடைய நண்பர்கள் முயற்சி பண்ணும்போது, அவருடைய கம்யூனிஸ்ட் நண்பர்கள் அல்லது அவர் கூட நெருங்கி இருந்தவர்கள்லாம் முயற்சி பண்ணும்போது, இல்லை நாங்கள் வந்து அங்கே அடக்கம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உறவினர்களை அவங்க வந்து அடக்கம் செய்ய விடலை. அடக்கம் செய்ய விடலை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போராட்டம்லாம் நடந்துச்சு. இப்படி போராட்டம் நடக்கும்போது அவர் வந்து நஜ்மல் பாபு, அதாவது டிஎன் ஜாய் அப்படிங்கிறவர் ஏன் அங்கே வந்து அடக்கம் செய்ய முடியலன்னா, எங்களுடைய பாரம்பரியம் வந்து நாங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் சேர்ந்தவங்க, நாங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்து கம்யூனிஸ்டுகளாக இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகளாக இருந்தபோது எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அவரை வந்து அங்கே அடக்கம் செய்கிறத நாங்கள் வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடக்கம் செய்கிறதுக்கு அவங்க வந்து அனுமதிக்கலை. அனுமதிக்காட்டி போனாலும் கூட அவர் வந்து அங்கே தான் வந்து அவருடைய சகோதரருடைய இடத்துல தனியார் இடத்துல தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அதெல்லாம் வேற. ஆனால் இந்த பாகுபாடு அப்படிங்கிறது கேரளாவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து தெளிவுபடுத்தினார். அவர் இறந்து போனார், அந்த குடும்பம் ஒத்துக்கலையே தவிர அவருடைய உறவினர்கள் எல்லாம் வந்து அவருடைய நண்பர்கள் எல்லாமே வந்து அவர் வந்து அடக்கம் செய்யப்பட வேண்டியது வந்து இஸ்லாமிய முறைப்படி தான் அடக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆக எந்த பாகுபாடுகள் இந்த முஸ்லீம்கள் மீது எந்த பாகுபாடுகள் திணிக்கப்படுகிறது, பாகுபாடு காரணமாக அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீது வந்து இந்த அநீதி இழைக்கப்படுகிறது என்பதற்காக அதை வருந்தி அதற்காக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதே பாகுபாடு அவர் இறந்த பிறகு அவருக்கும் பாகுபாடு காட்டப்பட்டது அப்படிங்கிறது இந்த வரலாற்று உண்மை. அது டிஎன் ஜாய்ங்கிற ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, அவர் ஒரு மாநில பொறுப்பில் இருந்த ஒரு நக்சலைட்டு. ஆக எல்லா நிலைகளிலும் வந்து இஸ்லாத்தை வந்து இவங்க நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்க முடியாது, நாங்கள் இஸ்லாமியர்களாக மாறுவதற்கு நீங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறதுக்கே உங்களுக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவங்கள மட்டும் எங்களால் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மனநிலையில் தான் இன்னமும் இருக்கிறாங்க அவங்க கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் கூட. கம்யூனிஸ்டுகள்ங்கிறத புரட்சிகர எந்த இயக்கம் தான், நாங்கள் வந்து கருத்து சுதந்திரம்லாம் நிறைய பேசுவாங்க, வாய்கிழியே பேசக்கூடியவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். ஆனால் அந்த கம்யூனிஸ்டவாதிகளே வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அதை அவங்க தடை பண்ணாங்க. ஆனாலும் கூட அவர் முஸ்லீமாக தான் வாழ்ந்தார், முஸ்லீமாக தான் இறந்தார் அப்படிங்கிறது அங்கு கேரளாவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும்.